நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் வச்சாலும் சரி டீ வச்சாலும் சரிங்க ஒரு சில டைமில் பால் குண்டாவை நம்ம கருக விட்டுருவோங்க. அந்த கருகி போன பால் குண்டாவை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு மறுநாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலுமே ஒரு 2-3 டைம் க்ளீன் பண்ணால் மட்டும்தாங்க அந்த கருகி போன அழுக்கு எல்லாமே அப்போதாங்க வெளியே வரும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. அதுக்காக நீங்கள் கருகி போன பால் குண்டா எடுத்துக்கோங்க. அந்த பால் குண்டாவில் எந்த அளவுக்கு கறி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் ஆப்போசிட்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல விம்ஜல் நீங்க சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட விம்ஜல் இல்லைனா அதுக்கு பதிலாக ஷாம்பு எல்லாம் நீங்க துணி பவுடர் நீங்க சேர்த்துக்கலாங்க. நீங்க 2 நல்லா சேர்த்து விட்ட பின்னாடி அந்த பால் குண்டா நீங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பால் குண்டா எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. கரெக்டா நீங்க ஒரு 2 நிமிஷம் போல பால் குண்டா அடுப்புல வச்சீங்கன்னா மேல நல்லா பொங்கி வந்து லைட்டா கொதி வருங்க. அந்த ஸ்டேஜ்ல நீங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. அந்த தண்ணி கலந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்குங்க. இந்த தண்ணி நீங்க கொண்டு போய் சிங்க்குள்ள ஊத்திக்கோங்க. இப்போ நீங்க பாருங்க பால் குண்டா ஃபுல்லா எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்க ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா நீங்க சோப்பு தொட்டு நீங்க ஃபுல்லா நீங்க தேய்ச்சிக்கோங்க. எப்படி நீங்க நார்மல் பாத்திரம் தேய்க்கிறீங்களோ அதே போல இந்த பாத்திரம் நீங்க தேய்ச்சி விட்டாலே போதுங்க. ஒரே டைம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். ரொம்ப தேய்னு ரொம்ப ஃபாஸ்ட் நீங்க தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதே போல நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் வச்சிருக்கேங்க. அதனால தாங்க பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் தெரியும். இப்போ பாருங்க நம்ம வெளியில நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத்தில தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ள நான் கழுவி காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் நான் தேய்ச்சிருக்கேன். அதுக்கே உள்ளுக்குள்ள அழுக்கு எல்லாமே வெளியே வந்துருச்சு. நம்ம இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு க்ளீனா இருக்கு. இந்த தண்ணி நம்ம சிங்க்குள்ள ஊத்திடலாங்க. சிங்க்குள்ள ஊத்திட்டு நம்ம இந்த பால் குண்டாவை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாருங்க பால் குண்டா ஒரே வாட்டில நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சுங்க. அதிகமா நீங்க தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க.